வணக்கம் தமிழக மக்களே, இது உங்கள் தமிழ் தகவல். என்னப்பா கடைக்கு போனா சில்லறை இல்லன்னு சொல்றாங்க, பேருந்துல ஏறினா நடத்துனர் சில்லறைய கொடுத்துட்டு போங்கன்னு மிரட்டுறாங்க. ஆனா இந்த பண இயந்திரத்துல ஏடிஎம் போனா 500 1000ன்னு பெரிய நோட்டா வருது அப்படின்னு நீங்க புலம்புறது அரசாங்கத்துக்கு காதுல விழுந்துருச்சு போல. இனிமே சில்லறை தட்டுப்பாட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பண இயந்திரத்திலேயே இனிமே 10 ரூபாய் 20 ரூபாய் நோட்டுகள் கிடைக்க போகுது. அது எப்படி எப்போ வரும்? விலாவாரியா பார்ப்போம் வாங்க. ஏன் இந்த அதிரடி மாற்றம்? இப்போதெல்லாம் எல்லாரும் அலைபேசி மூலமாவே காசு அனுப்புறோம். ஆனாலும் நம்ம ஊர்ல இருக்கிற எத்தனையோ கூலி தொழிலாளிகள், தெருவோர கடைக்காரங்க, அப்புறம் அவசரத்துக்கு பேருந்துல போறவங்களுக்கு எல்லாம் இன்னும் அந்த 10 ரூபாய் 20 ரூபாய் நோட்டுகள் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆனா பண இயந்திரத்துல வெறும் 100 ரூபாய் 500 ரூபாய்னு வர்றதால சில்லறை மாத்தவே ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. இத போக்கதான் அரசாங்கம் ஒரு புது முடிவை எடுத்திருக்காங்க. 10 ரூபாய் கொடுக்கும் இயந்திரம். இனிமே நீங்க பண இயந்திரத்துல போய் வெறும் 10 ரூபாய் அல்லது 20 ரூபாய்னு அடிச்சாலும் அந்த தாள்கள் வெளியே வரும். அது மட்டும் இல்லாம இன்னொரு சூப்பர் வசதியையும் கொண்டு வர்றாங்க. உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் தாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத அந்த இயந்திரத்துல உள்ள செலுத்தினா அதுக்கு சமமான 10 20 ரூபாய் நோட்டுகளை சில்லறையா அப்படியே எண்ணி கொடுத்துடும். இதுக்கு பேரு கலப்பு பண இயந்திரம். எங்கெல்லாம் வரும்? இந்த திட்டத்தை முதல்ல மும்பைல ஒரு சோதனையா செஞ்சு பாக்குறாங்க. அது வெற்றி அடைஞ்ச உடனே நம்ம ஊர்ல இருக்கிற சந்தைகள், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள்னு கூட்டம் அதிகமா இருக்கிற இடங்கள்ல முதல்ல வைக்க போறாங்க. இதனால சில்லறைக்காக நீங்க யார்கிட்டயும் போய் நிக்க தேவையில்லை. இதுல இருக்கிற சவால்கள், இதுல ஒரு சின்ன சிக்கலும் இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன நோட்டுகளை தாங்கறதுக்கு இயந்திரத்துல நிறைய இடவசதி வேணும். அப்புறம் அடிக்கடி நோட்டுகளை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு வங்கிகளுக்கு கூடுதல் செலவாகும்னு சொல்றாங்க. ஆனா மக்களோட கஷ்டத்தை தீர்க்க இதுதான் சரியான வழின்னு மத்திய அரசும் இந்திய மத்திய வங்கியும் RBI தீவிரமா செயல்பட்டு வர்றாங்க. யாருக்கு லாபம்? தினம் தினம் கஷ்டப்படுற தொழிலாளிகள், சின்ன கடை வச்சிருக்கவங்க, இணையதளம் வசதி இல்லாத ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். டிஜிட்டல் உலகம்னு சொல்லிக்கிட்டாலும் நம்ம கையில காசு இருக்கிற அந்த தைரியமே தனிதான். என்ன மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்ததா? இனிமே 10 ரூபாய்க்கும் ஏடிஎம் போகலாம். மத்திய மாநில அரசுகளோட இது போன்ற பயனுள்ள புதிய அறிவிப்புகளை தாய்மொழியாம் தமிழ்ல உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் அலைவரிசைக்கு சந்தாதாரர் ஆகுங்கள். சப்ஸ்கிரைப். அப்படியே உங்க நண்பர்களுக்கும் இத பகிர்ந்திடுங்க. அவங்களும் இந்த மகிழ்ச்சியான செய்தியை தெரிஞ்சுக்கட்டும். நன்றி, வணக்கம்.